ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து சந்திச்சு இது கொடுக்கும்போது அந்த மாதிரி இதாச்சு. அதனால ஒன்று யாருனாலையும் இதனாலையும் அதிமுகவுக்கு எந்த கட்சி தொடங்கினாலும் சரி, எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, பாதிப்பு ஏற்படுத்தா. பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு, பாதிப்பு வச்சா. டி.ஆர். ராஜேந்திர கட்சி தொடங்கினாரு, பாதிப்பு வச்சா. விஷால் கூட கட்சி தொடங்குறேன்னாரு. ஒன்னு அவர் கூட பார்த்தா ஆதரவு கார்கே நகர்ல இது பண்ணாரு. ஆக அவர் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும், சரத்குமார் கட்சி தொடங்கினாரு, அதிமுக பாதிப்பு இல்லை. அதிமுக கமலஹாசன் பேட்டரி டார்ச் லைட் டிவி உடைப்பு புகழ் கமலஹாசன் காணாம போயிட்டார். கமலஹாசன் அவர் இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசியல்ல குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசனா மதுரையில தான் பேசினார். இப்ப போய் நம்ம துணை முதலமைச்சரா காலை தொட்டு வணங்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி. அவர் நடிகர்களுக்கு எல்லாரும் இப்ப இளையராஜா கொடுத்தாங்க. ஏற்கனவே எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க. இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேற ஏதோ டீலிங் ஆயிருக்கு கமலஹாசனுக்கு. அதனால தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையார அரசியல் கூட கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், அரசியல் சிறப்பா பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால போயிட்டாங்க. அவங்க எல்லாம் பாவம் கடைசியில காட்டுல விட்டுட்டு போயிட்டார். திக்கு தெரியாத காட்டுல அலைய விட்டுட்டு பாவம் கமலஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பாக்குறாரு. நாடாளுமன்றத்தில் போய் நிக்கிறாரு. அங்க அவருடைய இமேஜை எல்லாரும் கூட்டம் கூட்டினா அதுக்கு ஒரு சிரிப்பு,